கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி இருக்காங்களா? அது நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன செய்வேன் அப்படின்ட்டு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. உங்கள் மேல் தவறான குற்றம் சுமத்தப்படும் பொழுது அமைதலாக இருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பயப்படாதேயுங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஏன் ஏசப்பா மேலே உங்கள் கவலையெல்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். யார் உங்களுக்கு விரோதமாய் பொய் பேசினாலும் அவர்கள் தேவன் பார்வைக்கு அருவருப்பானவர்கள். அவர்களுடைய வாயை நிச்சயம் தேவன் அடைப்பார். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உங்களுக்கு விரோதமாய் பேசின பொய் உதடுகளை தேவன் கட்டி போட செய்வார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லன்னு வசனம் சொல்கிறது. இப்போ என்னென்ன வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலான்னா, தேவனை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தாவே, நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணினவர்களோடு யுத்தம் பண்ணும்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரோடு அறுப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் சொல்றாருங்க. இப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் ஒருவர் இவங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லியிருந்தாலும் தேவரீர் நீர் அவங்களை பார்த்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இவங்களை நிந்திக்கிற ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவரே, அவங்களால ஏற்படுற கலக்கத்திலிருந்து இவங்க கலங்காமல் இருக்க தேவன் கிருபை தாங்க. ஆண்டவரே, இவர்களை நீங்கள் விசாரிக்கிறவர் ஆனபடினால் இவருடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்க ராஜா. ஆண்டவரே, பொய் உதடுகள் உமக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவரே தகப்பனே, இவங்களுக்கு நீங்கள் நீதியாய் நியாயம் தீர்க்க செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் இவங்களோடு இருந்து இவங்களுக்கு செய்கிற காரியம் பெரியவர்களாய் இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் பயப்பட மாட்டோன்ற வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் வழக்காடி எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேலே நீங்கள் நியாயம் தீருங்க ராஜா. இவங்க குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. இவங்களுக்கு பொய் சொன்னவர்களை நீங்கள் சந்திங்க ராஜா. இவர்கள் இனி கலக்கமடையாமல் இருக்க ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை தாங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.